14 வாமன புராணம். தச அவதாரத்தில் முதல் மனிதனாக தோன்றிய அவதாரம் வாமன அவதாரம். அதை பற்றி கூறுகிறது. 15 கூர்ம புராணம். அமுதத்தை பெறுவதற்காக மந்திரமலையை பார்க்கடலை கடைந்தபோது ஆலியின் சுழலை தாங்கும் மாபெரும் ஆமையாய் அவதரித்து துயர் தீர்த்த திருமாலே கூறிய பெருமையை பெறுவது இந்த கூர்ம புராணம். 16 மச்ச புராணம். ஓம் எனும் பிரணவத்தின் ஒளி கதிர்களை வேதங்களுக்கு அசுரர்களால் ஏற்பட்ட விபத்திலிருந்து அவற்றை மீட்பதற்காக ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த முதல் திரு அவதாரமே மீன் ரூபமாகும். அவதார கோலத்திலேயே இப்புராணம் சொல்லப்பட்டது. 17 கருட புராணம். கருடாழ்வார் உலக மக்களுக்கு கூறிய அறிவுரையே கருட புராணம். யமலோகம், சொர்க்கம், நரகம் முதலவையும் பாவத்திற்கான தண்டனையும் புண்ணியத்திற்கான சுகபோக வாழ்வும் எப்படி என்பதை காட்டுகிறது. மனிதர்களுக்கு ஏற்படும் 4448 வியாதிகளுக்கான அபூர்வ மூலிகை மருந்து வகைகள், அவைகளை செய்யும் முறை, வழங்கும் விதம், சாப்பிட வேண்டிய காலம் முதலான அனைத்து விவரங்களும் இந்த கருட புராணத்தில் இடம்பெறுகிறது. 18 பிரம்மாண்ட புராணம். நாம் வாழுகின்ற இந்த மண்ணுலகை 1,68,000 முனிவர்கள் 8 திக்கிலிருந்தும் பகலிரவு பாராமல் தவம் புரிந்து காத்து வருகின்றார்கள் என்பதை இந்த புராணம் அதிகாரப்பூர்வமாக உண்மைகளோடு விளக்குகிறது. நன்றி, வணக்கம்.